ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துட்டு வரோம். இப்பொழுது 3வது ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயம் கத்துக்க ஆரம்பிச்சோம். 28வது அத்தியாயத்துல முதல் பாதியை போன செஷன்ல நம்ம கத்துண்டோம். இப்போ அடுத்த பாதியில பகவானுடைய தியானத்தை சொல்றார். அஷ்டாங்க யோகத்துல 7வது படியா இருக்கக்கூடிய அந்த தியானத்தை ரொம்ப விஸ்தாரமா எடுத்து சொல்றார். ஒரு அங்கமா பகவானுடைய அப்படி ரூபத்துல எப்படி தியானம் பண்ணிட்டே போகணும் அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் கபில பகவான் இந்த அத்தியாயத்துல. முதல்ல எடுத்ததுமே பகவானுடைய சரண தியானத்தை சொல்றார். 2 விதமாக பகவானுடைய தியானம் சொல்லப்பட்டிருக்கு. பாதாதிகேசம், கேசாதி பாதம் அப்படின்னு. பாதாதிகேசம் அப்படிங்கிறது பகவானுடைய பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு கேசம் வரைக்கும் தியானம் பண்றதுங்கிறது பாதாதிகேசம். கேசாதி பாதம்ங்கிறது பகவானுடைய தலையிலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் தியானம் பண்றது. இந்த இடத்துல பாதாதிகேச தியானத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். முதல்ல எடுத்ததுமே பகவானுடைய சரணாரவிந்தத்தை சொல்றார். சஞ்சிந்தயேத் பகவதரணாரவிந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பகவானுடைய அந்த தாமரை போன்ற சரணங்களை முதல்ல தியானம் பண்ணணும் அந்த பக்தன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கு பகவானுடைய சரணம் அப்படின்னா, வஜ்ராங்குஷ துவஜ சரோருஹ லாஞ்சநாட்யம். அழகான வஜ்ரம், அங்குஷம், துவஜம். துவஜம் அப்படின்னா கொடி அப்படின்னு அர்த்தம். சரோருகம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். இது போன்ற மங்களமான சின்னங்கள் உடையது அந்த பகவானுடைய சரணம். அதுல அந்த சரணத்துல அப்படி எடுப்பான நகங்கள்லாம் இருக்காம். அந்த நகங்கள்லாம் அப்படி செக்கச்சவேல்னு இருக்கா. அந்த அந்த செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய நகங்களுடைய காந்தினால அந்த தியானம் பண்ற பக்தனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அந்தகாரம் இருக்கே, அந்த இருள், அஜ்ஞானம்ங்கிற இருளானது போக்கடிக்கப்படுறது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பகவானுடைய சரணத்தை வெகு காலம் தியானம் பண்ணணும். தியாயே சிரம் அப்படிங்கிறார். அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்திலேருந்து உதிச்சது தானே அந்த புண்ணிய நதியான கங்கை. அந்த கங்கையை தான் பரமசிவன் தலையில தரிச்சார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை இங்க ரொம்ப அழகா சொல்றார். சிவஹா சிவோபூத் அப்படிங்கிறார். பரமசிவனே சிவனாக ஆனார் அப்படிங்கிறார். சிவம் அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம். அத்தகைய மங்களஸ்வரூபியா பரமசிவன் ஆனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகவானுடைய சரணத்திலேருந்து உதிச்சு அந்த கங்கையை தலையில தரிச்சதுனாலதான் அப்படின்னு சொல்றார். அத்தகைய பரமானந்தத்தை அடைஞ்சாராம் பரமசிவன் அந்த கங்கையை தலையில தரிச்சுண்டு. அதனால பகவானோட சரணத்தை அப்படி வெகு காலம் தியானம் பண்ணி மனசை அதுல நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா பகவானுடைய முழங்கால், ஜானுத்வயம் அப்படிங்கிறார். அந்த முழங்கால தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த முழங்காலானது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சம்சாரத்தை போக்கடிக்கக்கூடியதா இருக்காம். ஜலஜலோச்சனையா ஜனன்யா அப்படின்னு தாமரை கண்ணுடைய அந்த தாயார் இருக்கா இல்லையா, சாக்ஷாத் ஸ்ரீதேவி. பிரம்ம ருத்ராதிகளுக்கெல்லாமும் அவள்தான் தாயார். அப்படிப்பட்ட அந்த தாயார் என்ன பண்றாளாம், தன்னுடைய மடியில அந்த பகவானுடைய அந்த முழங்காலை எடுத்து வச்சுட்டு அப்படி அழகா லாலனை பண்றாளாம். கரபல்லவ ரோச்சிஷா அப்படிங்கிற தளிர் போன்ற இருக்கக்கூடிய அழகான மென்மையான அப்படி பளபளப்பா இருக்கக்கூடிய தன்னுடைய கைகளால பகவானுடைய அந்த முழங்கால அப்படி வருடி கொடுக்குறா இல்லையா, பாத சேவை பண்றா. அத்தகைய அந்த பகவானோட முழங்கால அடுத்தபடியா தியானம் பண்ணி மனசை அதுல நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா ஊரு அப்படிங்கிறார். பகவானுடைய தொடைகளை தியானம் பண்ணணும். அந்த தொடையோ எப்படி இருக்கு அப்படின்னா, கருடனுடைய 2 தோள்கள் மேல அப்படி போடப்பட்டதா இருக்காம் பகவானுடைய அந்த தொடைகள். ஓஜோ நிதி அப்படின்னு அத்தகைய எல்லா விதமான சக்திகளுக்கும் அது இருப்பிடமா இருக்கு. அதசிகா குசுமாவ பாசவு அப்படிங்கிறார். அதசிகா புஷ்பம் அப்படிங்கிற ஒரு புஷ்பம். அந்த புஷ்பம் அப்படி ஒரு அழகான ஒரு நீல வர்ணத்துல இருக்கும். அத்தகைய ஒரு வர்ணம் உடையதா இருக்காம் பகவானுடைய தொடை. அத்தகைய அந்த பகவானோட தொடையை அடுத்தபடியா தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா பகவானுடைய இடுப்பு, அதை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். பகவானுடைய இடுப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அழகான ஜொலிக்கக்கூடிய பீதாம்பரத்தினால அப்படி சூழப்பட்டதா இருக்கு. அந்த பீதாம்பரமோ பகவானுடைய இடுப்புலேருந்து ஆரம்பிச்சு அப்படி பாதம் வரைக்கும் அப்படி நீண்டதாக இருக்கு. அந்த பீதாம்பரத்துக்கும் மேல பகவான் இடுப்புல அழகா ஒரு தங்க ஒட்டியானம் போட்டுருக்கான். அத்தகைய பகவானுடைய இடுப்பை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா பகவானுடைய தொப்புள தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். நாபி ஹ்ரதம் அப்படிங்கிறார். அந்த தொப்புள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குளம் போன்ற ரூபத்துல இருக்காம். பகவானுடைய திருவயிறு இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அந்த திருவயிறுல குளம் போன்ற இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய அந்த நாபிக் கமலத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். நாபிஹ்ரதம் புவன கோஷ குஹோதரஸ்தம் அப்படிங்கிறார். இந்த நாபி கமலத்திலேருந்து தானே அந்த எல்லா லோகங்களையும் உடைய அந்த தாமரையானது தோன்றித்து. அந்த தாமரை தானே சாக்ஷாத் பிரம்மதேவருக்கே இருப்பிடமா இருக்கு. அத்தகைய அந்த நாபியை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா பகவானுடைய
வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய 2 மார்புகளையும் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா ஹரின்மணி விருஷகா அப்படிங்கிறார். அதாவது மரகத கல்லு போல இருக்காம் அந்த 2 மார்பும். அதுவே பகவான் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய பலவிதமான முத்து ஹாரங்கள்லாம் இருக்கா, அந்த முத்து ஹாரங்களுடைய வெண்மையினால அந்த மார்பு அப்படி வெண்மையா தெரியறதாம். அப்படிப்பட்ட மார்பை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை சொல்றார். இந்த வக்ஷஸ்தலம் எப்படி இருக்குன்னா சாக்ஷாத் பிராட்டிக்கு வாசஸ்தானமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வக்ஷஸ்தலம் தியானம் பண்றவர்களுக்கு மனசுக்கும் கண்களுக்கும் அத்தகைய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்காம், அத்தகைய ஒரு சாந்தியை கொடுக்கக்கூடியதா இருக்காம். அத்தகைய வக்ஷஸ்தலத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா எதை தியானம் பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய கழுத்து. அந்த கழுத்து அவ்வளவு ஒரு அழகான கழுத்தாம். சொல்றார், கழுத்துல பகவான் கௌஸ்துப மணி அணிஞ்சுட்டு இருக்கானே எதற்காக அப்படின்னா கழுத்துக்கு ஒரு ஆபரணமா இருக்கட்டும் அப்படின்னு தான் அந்த கௌஸ்துப மணியை அணிஞ்சுட்டு இருக்கான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கௌஸ்துப மணிக்கு பகவானுடைய கழுத்தே ஒரு ஆபரணமா இருக்காம். அவ்வளவு அழகான கழுத்தாம் பகவானுக்கு. அதை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா பகவானுடைய 4 தோள்கள், அதை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த 4 தோள்களும் லோகபாலர்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எல்லா திக்குகளையும் எல்லா லோகங்களையும் காப்பாற்றக்கூடிய அந்த லோகபாலர்களுக்கு இருப்பிடமா இருக்காம் அந்த 4 தோள்களும். அதுல பகவான் பலவிதமான கங்கணங்கள், தோள் வளைகள் இதெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா. பகவான் அமிர்த மதனம் பண்ணும் பொழுது அப்படி தேவர்களும் அசுரர்களும் அந்த மந்திர மலையை கொண்டு அந்த பார்க்கடலை கடைஞ்சா இல்லையா, அதுபோது பகவானும் அவர்களோட சேர்ந்து அந்த மலையை கடையறானே. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா பகவானுடைய கையில அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வளைகள்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி அது மேலும் மேலும் அப்படி பொலிவோடு அப்படி தோற்றம் அளிச்சுதாம். அப்படிப்பட்ட அந்த பகவானோட 4 தோள்களை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கடுத்ததா பகவானுடைய சுதர்சன சக்கரத்தை தியானம் பண்ணணும். எப்படி இருக்கு அப்படின்னா தசசதாரம் அப்படிங்கிற 1000 ஆரங்கள் கொண்டதாம் அந்த சுதர்சன சக்கரம். அசஹ்ய தேஜகா அப்படின்னு யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத அத்தகைய ஒரு தேஜஸ் உடையது. அத்தகைய சுதர்சன சக்கரத்தை தியானம் பண்ணணும். அதற்கு மேல பகவானுடைய சங்கம் அது எப்படி இருக்கு அப்படின்னா வெள்ளை வெளேர்னு இருக்கு இல்லையா பகவானுடைய சங்கம். கர சரோருக ராஜஹம்சம் அப்படிங்கிற பகவானுடைய தாமரை போன்ற கைகள்ல அப்படி விளையாடக்கூடிய ஒரு ஹம்ச பக்ஷி, வெள்ளை வெளேர்னு விளையாடக்கூடிய ஒரு ஹம்ச பக்ஷி போல இருக்காம அந்த சங்கத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததா பகவானுடைய கதை. பகவானுடைய கதைக்கு கௌமோதகி அப்படின்னு பேரு. தையிதாம் கௌமோதகீம் அப்படிங்கிற பகவானுக்கு ரொம்பவும் பிரியமானதாம் அந்த கதையானது. அத்தகைய கதையை தியானம் பண்ணணும். இந்த கதையோ எப்படி இருக்கு அப்படிங்கிறார், எதிரிகளுடைய ரத்தத்தினால அப்படி பூசப்பட்டிருக்காம். அத்தகைய கதையை தியானம் பண்ணணும் அப்படிங்கிற. அதற்கு மேல பகவான் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வனமாலையை தியானம் பண்ணணும். பலவிதமான வர்ணங்கள்னால அப்படி தொடுக்கப்பட்ட அந்த வனமாலையை தியானம் பண்ணணும். எல்லா வண்டுகளும் கருவண்டுகள்லாம் அப்படி அது மேல மொய்க்கிறதா அத்தகைய அழகான வனமாலையை தியானம் பண்ணணும் அந்த பக்தன் அப்படிங்கிற. அதற்கு மேல பகவான் கழுத்துல அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கௌஸ்துப மணியில மனசை நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறார். அந்த கௌஸ்துப மணிங்கிறது என்ன தத்துவம் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுடைய தத்துவமாம் அந்த கௌஸ்துப மணி. அதை மனசுல நன்னா நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறார். அதற்கும் மேல அடுத்ததாக பகவானுடைய திருமுக மண்டலம். அந்த முகமோ எப்படி இருக்கு அப்படின்னா அத்தகைய ஒரு பிரசன்னமான வதனாம்புஜம், எப்பொழுதுமே ஒரு மந்தஹாசத்தோட கூடியது. பகவான் இந்த இடத்துல எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றார். பிரித்யானு கம்பித தியேக கிரகீத மூர்த்தேகே அப்படிங்கிற பக்தர்கள் மேல இருக்கக்கூடிய அபரிமிதமான கருணையினால பலவிதமான ரூபங்களை தரிக்கக்கூடியவராம் பகவான். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய வதனார விந்தம், தாமரை போன்ற முகத்தை தியானம் பண்ணணும். அந்த முகத்துல எடுப்பான ஒரு மூக்கு, அவனுடைய கன்னங்களும் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்காம். காதுல 2துலயும் ஜொலிக்கக்கூடிய தகதகன்னு ஜொலிக்கக்கூடிய மகர குண்டலங்களை பகவான் அணிஞ்சுட்டு இருக்கான். அது 2 பக்கமும் அப்படி ஆடும் பொழுது அந்த கன்னத்துல அப்படி பிரதிபிம்பிக்கிறதாம். அந்த கன்னமே அதனால அப்படி பொலிவோட தெரியறது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அழகான முகத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த முகத்தோட அழக இன்னொரு ஸ்லோகத்துல எடுத்து வர்ணிக்கிறார். எப்படி இருக்குன்னா பகவானுடைய தாமரை போன்ற முகம் அப்படி எங்க பார்த்தாலும் அந்த சுருள் சுருளான கேசங்களால சூழப்பட்டிருக்காம். எப்படி ஒரு தாமரையானது கருவண்டுகள் மொய்க்குமோ அது மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா அந்த தாமரை மொய்க்கக்கூடிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய அந்த தாமரையோட அழகை கூட தோக்கடிக்கும்படியா இருக்காம் பகவானுடைய அந்த சுருள் சுருளான கேசங்கள் சூழ்ந்த அந்த தாமரை போன்ற முகம். அதனால அந்த மகர குண்டலங்கள் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த முகத்தை அப்படி பக்தன் அழகா தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதற்கு அடுத்ததா பல காலம் பகவானுடைய அந்த ஒரு கட்டாட்சம், அதாவது கருணையோட பார்க்கக்கூடிய அந்த ஒரு கட்டாட்சத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். தஸ்ய அவலோகம் அப்படிங்கிற
அந்த பகவானுடைய கட்டாட்சம் எப்படி இருக்குது அப்படின்னா தாபத்ரய உபசமனாய நிசிருஷ்டம் அப்படிங்கிற பக்தருடைய 3 விதமான தாபங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற அந்த 3 தாபங்களையும் போக்கடிக்கக்கூடியதாக இருக்காம் பகவானுடைய அந்த கட்டாட்சம். அத்தகைய அந்த கட்டாட்சத்தை, அந்த சிரிப்போட கூடிய கட்டாட்சம், கருணையோட கூடிய அந்த கட்டாட்சத்தை வெகு காலம் பக்தன் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததாக பகவானுடைய அழகான மந்தஹாசம். அந்த மந்தஹாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா சோகாஸ்ரு சாகர விசோஷணம் அப்படிங்கிற பக்தர்களுடைய சோகம் அப்படிங்கிற அந்த ஒரு கடக்க முடியாத ஒரு கடல் இருக்கே, அதையே வத்தடிக்கக்கூடியதாக இருக்காம் பகவானுடைய மந்தஹாசம். பகவான் யாரையாவது பார்த்து சிரிச்சான் அப்படின்னா அந்த க்ஷணமே அவர்களுடைய சோகங்கள்லாம் ஓடி போயிடும் இல்லையா, அதனால அத்தகைய பகவானுடைய மந்தஹாசத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அடுத்ததாக பகவானுடைய 2 புருவங்கள். இந்த புருவங்கள் எவ்வளவு அழகு அப்படின்னா மகரத்வஜன்னு சொல்லக்கூடிய மன்மதனையே மயக்கக்கூடியதாக இருக்கான். மன்மதனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா காட்டில் தபஸ் பண்ணக்கூடிய ரிஷிகளெல்லாம் மயக்கிறான். அதனால இந்த இடத்துல சொல்கிறார் முனிகிருதே மகரத்வஜஸ்ய அப்படின்னு. அந்த முனிவர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக பகவான் மன்மதனையே மயக்கிறானாம் தன்னுடைய அந்த புருவங்களோட அழகுனால. அப்படிப்பட்ட புருவத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். கடைசியாக எதை தியானம் பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய சிரிப்பு. இப்போ இதற்கு முன்னாடி பகவானுடைய மந்தஹாசத்தை சொன்னார். இப்போ அழகா பகவான் அவனுடைய அழகான பற்கள்லாம் தெரியிற மாதிரி அப்படி சிரிக்கிறான் இல்லையா, அந்த சிரிப்பை தியானம் பண்ணணுமாம். அந்த சிரிப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப சுலபம் இல்லையா தியானம் பண்ணுறது, அவ்வளவு அழகானதாச்சே, அதனால அது ரொம்ப சுலபம் அதை தியானம் பண்ணுறது. அந்த சிரிப்பை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த பகவானுடைய சிரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுடைய உதடுகள் அப்படி பவழம் போல செக்க செவேல்னு இருக்குது. பகவான் சிரிக்கும் பொழுது அந்த பற்கள்லாம் தெரியறதே, அந்த பற்கள்லாம் அப்படி சூக்ஷ்மமாக இருக்குது அப்படிங்கிறார். மெல்லியதான பற்கள், அந்த உதரனுடைய சிவப்புனால பற்களே செவந்தது போல தெரியறதாம். அவ்வளோ அழகான ஒரு சிரிப்பு, அதை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த சிரிப்பில் மனசை கொடுத்த அந்த பக்தன் ந பிருத்தக் திதிருக்ஷேத் அப்படிங்கிறார். வேற எதையுமே பார்க்கணுங்கிற அந்த விருப்பமே இல்லாத அப்படி அதுலேயே லயிச்சு போயிடணும் அப்படிங்கிறார். இந்த வகையாக இப்படி சொல்லப்பட்ட இந்த தியானத்தை ஒரு பக்தன் பண்ணினான் அப்படின்னா என்ன ஆகும்னா பக்தி அப்படியே மேலும் 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 வளர்ந்து அவனுக்கு ஹிருதயமே அப்படி உருகி கண்களில் ஆனந்த பாஷ்பம் ஏற்பட்டு உடம்புல மேனிலாம் சிலிர்த்து அத்தகைய ஒரு பரமானந்தத்தையும் சாந்தியும் அடைவான் அந்த பக்தன் அப்படிங்கிறார். கடைசியாக அந்த பக்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி ஒரு மீனவன் ஒரு சின்ன ஒரு கொக்கியை கொண்டு பிடிப்பானோ அதுக்கப்புறமா அந்த கொக்கியவும் பிடிச்சி இழுப்பானோ, அது மாதிரி எந்த மனசை கொண்டு இந்த பகவானோட ரூபத்தை நம்ம தியானம் பண்ணுறோமோ அந்த மனசையும் உள்ளே வாங்கிடணும் அப்படிங்கிறத சொல்கிறார். எப்படி ஒரு விளக்கானது எரிஞ்சுட்டே இருக்குது, அதில் எண்ணெய் தீர்ந்து போயிடுது அப்படின்னா அந்த விளக்கு அணைஞ்சு போய்டுறது இல்லையா, அந்த ஜோதி சுடரானது அணைஞ்சு போய்டுறது இல்லையா, அது மாதிரி இந்த மனசை இப்படி உலக விஷயங்கள்லேருந்தும் அந்த பிரகிருத்தியோட குணங்கள்லேருந்தும் நம்ம விளக்கிண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அணைஞ்சு போகிற மாதிரி அப்படியே கரைஞ்சு போயிடுறது. அதனால அவன் அந்த பக்தனானவன் இப்பொழுது எதையுமே பார்க்கறதில்ல, மனசில் எண்ணங்களே எழாமல் கடைசியில் எங்கே பார்த்தாலும் அந்த பிரம்மத்தை மட்டும்தான் அவன் பார்க்கறான் அப்படிங்கிறார். அந்த ஒரு தன்னுடைய பிரம்மஸ்வரூபங்கிற அந்த ஆனந்தமான அந்த தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தில் அவன் நிலை பெற்றுட்டான் அப்படின்னா சுக துக்கங்கள்லாம் கடந்த அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் இல்லையா, அப்போதான் அவன் உணர்றான் இவ்வளவு நாளாக தான் அனுபவித்த அந்த சுகம் துக்கம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த அகங்காரம் தான், அந்த அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட அகங்காரம் தானே இந்த சுகதுக்கங்களுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத அந்த பக்தன் உணர்றான் அப்படிங்கிற. இங்கே ரொம்ப அழகாக அந்த ஞானியோடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பல ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்படி ஒரு நல்ல குடிபோதையில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய வஸ்திரம் தன்னுடைய உடம்புலேருந்து நழுவித்தா இல்லை தன்னோட வஸ்திரம் உடம்புல தான் இருக்கா அப்படிங்கிறத கூட உணராத ஒரு நிலையில் இருப்பானோ, அது மாதிரி இந்த ஆத்மாவை உணர்ந்த ஞானியானவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கான் அப்படின்னா தன்னுடைய சரீரம் இந்த இடத்துல இருக்கா அல்லது நகர்ந்து தெய்வ வசத்தினால வேற இடத்துக்கு போயிருக்கா அப்படிங்கிறத கூட அவன் உணர மாட்டான், தன்னுடைய தேக யாத்திரையை கூட அவன் உணர மாட்டான் அப்படிங்கிறார். அந்த சரீரமோ எந்த ஒரு பிராரப்த கர்மத்தினால இந்த சரீரம் ஏற்பட்டுதோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரமும் சஞ்சாரம் பண்ணிட்டு அது வரைக்கும் அது உயிர் வாழறது அப்படிங்கிறார். ஆனால் இந்த ஞானத்தை அடைஞ்ச ஞானியோ யோகத்தில் அப்படி சமாதி நிலைய வரைக்கும் எட்டிட்டான் இல்லையா, அதனால அத்தகைய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஞானிக்கு இந்த சரீரத்து மேலே பற்றே இல்லை. இந்த சரீர சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்கே, வீடு மனைவி மக்கள், அதுலேயும் அவனுக்கு பற்றே இல்லை. அதற்கும் ஒரு உதாரணம் சொல்கிறார். எப்படி ஒரு மனுஷன் விவேகமுள்ள ஒரு மனுஷன்
தன்னோட சரீரம் வேற, தன் பிள்ளையோட சரீரம் வேற, வீடுங்கிறது வேற அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுட்டு இருப்பான் இல்லையா. தன்னோட வீடு பிள்ளை எல்லாம் தானே தான் அப்படின்னு நினைக்க மாட்டான். அது மாதிரி இந்த ஞானியானவன் தன்னுடைய சரீரம் வேற, தான் வேற, இந்திரியங்கள் வேற, நாம் வேற அப்படிங்கிறத பிரித்து தெரிஞ்சுட்டு இருப்பானா. எப்படி இப்போ அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நம்ம சரீரம் நாம் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஞானி அதை பிரித்து அழகாக தெரிஞ்சுட்டு இருக்கான், தன்னுடைய சரீரம் வேற அப்படிங்கிறத. அதனால இங்கே சொல்லி முடிக்கிறார், ஒருவன் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் பார்க்கணும், அந்த ஆத்மாக்குள்ளேயே எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எப்படி அக்னியானது ஒரே ஒரு அக்னி தான், ஆனால் பலவிதமான அரணிக்கட்டைகளில் விதவிதமான அதோடைய உருவம் இருந்தாலும் அந்த அக்னி விதவிதமாக அதுக்கு தோற்றம் அளிக்கிறதோ, அது மாதிரி ஆத்மா ஒன்னே தான் இருந்தாலும் பலவிதமான ஜீவராசிகளுடைய சரீரங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அது பலவிதமாக தோற்றம் அளிக்கிறதே தவிர ஆத்மாங்கிறது ஒன்று தான். அத்தகைய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்ச ஞானி அந்த பிரகிருத்தியையும் ஜெயிக்கிறான். இந்த பிரகிருத்தியோ எப்படி இருக்குது அப்படின்னா புரிஞ்சிக்கவே முடியாததாக இருக்குது. அந்த ஜீவனை எப்படியோ மாயையில் மாட்டி சம்சாரத்தில் உழல வைக்கக்கூடியதாக இருக்குது. அத்தகைய பிரகிருதியும் ஜெயிச்சு தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தில் நிற்கிறான் அந்த ஆத்மாவை உணர்ந்த ஞானி அப்படிங்கிறத சொல்கிறதோட இந்த அழகான இந்த அத்தியாயம் பூர்த்தியாகுது. இப்பொழுது நம்ம எப்பொழுதும் போல 21வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இந்த அத்தியாயத்தை நம்ம கற்றுப்போம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय
गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय। संचिन्तयेत् भगवतः चरणारविन्दं संचिन्तयेत् भगवतश्चरणारविन्दं संचिन्तयेत् भगवतश्चरणारविन्दं वज्राङ्कुश ध्वज सरोरुह लाञ्छनाढ्यं वज्राङ्कुश ध्वज सरोरुह लाञ्छनाढ्यं वज्राङ्कुश ध्वज सरोरुह लाञ्छनाढ्यम् उत्तुङ्ग रक्तविलसन् नखचक्रवाल उत्तुङ्ग रक्तविलसन् नखचक्रवाल उत्तुङ्ग रक्तविलसन् नखचक्रवाल ज्योत्स्नाभिः आहत महद् हृदयान्धकारम् ज्योत्स्नाभिः आहत महद् हृदयान्धकारम् ज्योत्स्नाभिराहत महद् हृदयान्धकारम् यत् शौचनिःसृत सरित् प्रवरोदकेन यः शौच निःसृत सरित् प्रवरोदकेन यः शौच निःसृत सरित् प्रवरोदकेन तीर्थेन मूर्ध्नि अधिकृतेन शिवः शिवोऽभूत् तीर्थेन मूर्ध्नि अधिकृतेन शिवः शिवोऽभूत् तीर्थेन मूर्ध्नि अधिकृतेन शिवः शिवोऽभूत् ध्यातुर्मनः शमलशैलनिसृष्टवज्रम् ध्यातुर्मनः शमलशैलनिसृष्टवज्रम् ध्यातुर्मनः शमलशैलनिसृष्टवज्रम् ध्यायेच्चिरं भगवतः चरणारविन्दम् ध्यायेच्चिरं भगवतश्चरणारविन्दम् ध्यायेच्चिरं भगवतश्चरणारविन्दम् जानुद्वयं जलजलोचनया जनन्या जानुद्वयं जलजलोचनया जनन्या जानुद्वयं जलजलोचनया जनन्या लक्ष्म्याखिलस्य सुरवन्दितया विधातुः लक्ष्म्याखिलस्य सुरवन्दितया विधातुः लक्ष्म्याखिलस्य सुरवन्दितया विधातुः ऊर्वोः निधाय करपल्लव रोचिषायत् ऊर्वोर्निधाय करपल्लवरोचिषायत् ऊर्वोर्निधाय करपल्लवरोचिषायत् संलालितं हृदि विभोः अभवस्य कुर्यात् संलालितं हृदि विभोः अभवस्य कुर्यात् संलालितं हृदि विभोरभवस्य कुर्यात् ऊरू सुपर्णभुजयोः अधिशोभमानौ ऊरू सुपर्णभुजयोरधिशोभमानौ ऊरू सुपर्णभुजयोरधिशोभमानौ ओजोनिधि अतसिका
कुसुमावभासौ ओजोनिधि अतसिका कुसुमावभासौ ओजोनिधि अतसिका कुसुमावभासौ व्यालम्बि पीतवरवाससि वर्तमान व्यालम्बि पीतवरवाससि वर्तमान व्यालम्बि पीतवरवाससि वर्तमान काञ्चीकलाप परिरम्भि नितम्बबिम्बम् काञ्चीकलापपरिरम्भि नितम्बबिम्बम् काञ्चीकलापपरिरम्भि नितम्बबिम्बम् नाभिह्रदं भुवनकोश गुहोदरस्थम् नाभिह्रदं भुवनकोशगुहोदरस्थं नाभिह्रदं भुवनकोशगुहोदरस्थम् यत्र आत्मयोनिधिषणाखिललोकपद्मम् यत्रात्मयोनि धिषणाखिललोकपद्मम् यत्रात्मयोनि धिषणाखिललोकपद्मम् व्यूढं हरिन्मणिवृषस्तनयोः अमुष्य व्यूढं हरिन्मणिवृषस्तनयोरमुष्य व्यूढं हरिन्मणिवृषस्तनयोरमुष्य ध्यायेद्वयं विशदहारमयूखगौरम् ध्यायेद्वयं विशदहारमयूखगौरम् ध्यायेद्वयं विशदहारमयूखगौरम् वक्षोधिवासं वृषभस्य महाविभूतेः वक्षोधिवासं ऋषभस्य महाविभूतेः वक्षोधिवासं ऋषभस्य महाविभूतेः पुंसां मनोनयन निर्वृतिम् आदधानम् पुंसां मनोनयन निर्वृतिमादधानं पुंसां मनोनयन निर्वृतिम् आदधानं कण्ठं च कौस्तुभमणेः अधिभूषणार्थम् कण्ठं च कौस्तुभमणेरधिभूषणार्थं कण्ठं च कौस्तुभमणेरधिभूषणार्थम् कुर्यान्मनसि अखिललोक नमस्कृतस्य कुर्यान्मनसि अखिललोकनमस्कृतस्य कुर्यान्मनसि अखिललोकनमस्कृतस्य बाहूंश्च मन्दरगिरेः परिवर्तनेन बाहूंश्च मन्दरगिरेः परिवर्तनेन बाहूंश्च मन्दरगिरेः परिवर्तनेन निर्णिक्त बाहुवलयान् अधिलोकपालान् निर्णिक्तबाहुवलयान् अधिलोकपालान् निर्णिक्तबाहुवलयान् अधिलोकपालान् सञ्चिन्तयेत् दशशतारम् असह्यतेजः सञ्चिन्तयेत् दशशतारम् असह्यतेजः सञ्चिन्तयेत् दशशतारम् असह्यतेजः शङ्खं च तत्कर सरोरुह राजहंसम् शङ्खं च तत्करसरोरुह राजहंसम् शङ्खं च तत्करसरोरुह
राजहंसम् कौमोदकीं भगवतो दयितां स्मरेत कौमोदकीं भगवतो दयितां स्मरेत कौमोदकीं भगवतो दयितां स्मरेत दिग्धाम् अरातिभट शोणितकर्दमेन दिग्धाम् अरातिभट शोणितकर्दमेन दिग्धाम् अरातिभट शोणितकर्दमेन मालां मधुव्रत वरूथ गिरोपगुष्टाम् मालां मधुव्रतवरूथ गिरोपघुष्टां मालां मधुव्रतवरूथ गिरोपघुष्टां चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे चैत्यस्य तत्त्वम् अमलं मणिमस्य कण्ठे चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे भृत्यानुकम्पित धियेह गृहीतमूर्तेः भृत्यानुकम्पितधियेह गृहीतमूर्तेः भृत्यानुकम्पितधियेह गृहीतमूर्तेः सञ्चिन्तयेद् भगवतो वदनारविन्दम् सञ्चिन्तयेत् भगवतो वदनारविन्दम् सञ्चिन्तयेत् भगवतो वदनारविन्दम् यद्विस्फुरन् मकरकुण्डलवल्गितेन यद्विस्फुरन् मकरकुण्डलवल्गितेन यद्विस्फुरन् मकरकुण्डलवल्गितेन विद्योतितामल कपोलम् उदारनासम् विद्योतितामल कपोलम् उदारनासम् विद्योतितामल कपोलम् उदारनासम् यच्छ्रीनिकेतम् अलिभिः परिसेव्यमानम् यच्छ्रीनिकेतमलिभिः परिसेव्यमानम् यच्छ्रीनिकेतम् अलिभिः परिसेव्यमानम् भूत्या स्वया कुटिलकुन्तलवृन्दजुष्टम् भूत्या स्वया कुटिलकुन्तलवृन्दजुष्टम् भूत्या स्वया कुटिलकुन्तलवृन्दजुष्टम् मीनद्वयाश्रयम् अधिक्षिपत् अब्जनेत्रम् मीनद्वयाश्रयम् अधिक्षिपद् अब्जनेत्रम् मीनद्वयाश्रयम् अधिक्षिपद् अब्जनेत्रम् ध्यायेन्मनोमयम् अतन्द्रित उल्लसद्भ्रू ध्यायेन्मनोमयमतन्द्रित उल्लसद्भ्रू ध्यायेन्मनोमयम् अतन्द्रित उल्लसद्भ्रू तस्य अवलोकम् अधिकं कृपया अतिघोर तस्यावलोकमधिकं कृपयातिघोर तस्यावलोकमधिकं कृपयातिघोर तापत्रयोपशमनाय निसृष्टम् अक्ष्णोः तापत्रयोपशमनाय निसृष्टम् अक्ष्णोः तापत्रयोपशमनाय निसृष्टम् अक्ष्णोः स्निग्ध स्मितानुगुणितं विपुलप्रसादम् स्निग्ध स्मितानुगुणितं विपुलप्रसादम् स्निग्ध स्मितानुगुणितं विपुलप्रसादम् ध्यायेच्चिरं
विपुलभावनया गुहायां ध्यायेच्चिरं विपुलभावनया गुहायां ध्यायेच्चिरं विपुलभावनया गुहायां हासं हरेः अवनत अखिललोकतीव्र हासं हरेः अवनताखिललोकतीव्र हासं हरेः अवनताखिललोकतीव्र शोकाश्रु सागर विशोषणम् अत्युदारम् शोकाश्रुसागर विशोषणम् अत्युदारम् शोकाश्रुसागर विशोषणम् अत्युदारम् सम्मोहनाय रचितं निजमाययास्य सम्मोहनाय रचितं निजमाययास्य सम्मोहनाय रचितं निजमाययास्य भ्रूमण्डलं मुनिकृते मकरध्वजस्य भ्रूमण्डलं मुनिकृते मकरध्वजस्य भ्रूमण्डलं मुनिकृते मकरध्वजस्य ध्यानायनं प्रहसितं बहुलाधरोष्ठ ध्यानायनं प्रहसितं बहुलाधरोष्ठ ध्यानायनं प्रहसितं बहुलाधरोष्ठ भासारुणायित तनुद्विज कुन्दपङ्क्ति भासारुणायित तनुद्विज कुन्दपङ्क्ति भासारुणायित तनुद्विज कुन्दपङ्क्ति ध्यायेत् स्वदेहकुहरे अवसितस्य विष्णोः ध्यायेत् स्वदेहकुहरे वसितस्य विष्णोः ध्यायेत् स्वदेहकुहरे वसितस्य विष्णोः भक्त्यार्द्रया अर्पितमना न पृथग् दिधृक्षेत् भक्त्यार्द्रयार्पितमना न पृथग् दिदृक्षेत् भक्त्यार्द्रयार्पितमना न पृथग् दिदृक्षेत् இந்த 21வது ஸ்லோகத்திலேருந்து இந்த 33வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய பாதாதிகேஷ தியானமானது சொல்லப்படுறது. அதை நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தரம் பாராயணம் பண்ணலாம். सञ्चिन्तयेद् भगवतश्चरणारविन्दम् वज्राङ्कुशध्वजसरोरुहलाञ्छनाढ्यम् उत्तुङ्गरक्तविलसन्नखचक्रवाल ज्योत्स्नाभिराहतमहद्हृदयान्धकारम् यशौचनिःसृतसरित्प्रवरोदकेन तीर्थेन मूर्ध्न्यधिकृतेन शिवः शिवोऽभूत् ध्यातुर्मनः शमलशैलनिसृष्टवज्रम् ध्यायेच्चिरं भगवतश्चरणारविन्दम् जानुद्वयं जलजलोचनया जनन्या लक्ष्म्याखिलस्य सुरवन्दितया विधातुः ऊर्वोर्निधाय करपल्लवरोचिषा यत् संलालितं हृदि विभोरभवस्य कुर्यात् ऊरू सुपर्णभुजयोरधिशोभमानौ ओजोनिधि अतसिका कुसुमावभासौ व्यालम्बिपीतवरवाससि वर्तमान काञ्चीकलापपरिरम्भिनितं बबिम्बम् नाभिह्रदं भुवनकोशगुहोदरस्थं यत्रात्मयोनिधिषणाखिललोकपद्मं
व्यूढं हरिन्मणिवृषस्तनयोरमुष्य ध्यायेद्वयं विशदहारमयूखगौरम् वक्षोधिवासं वृषभस्य महाविभूतेः पुंसां मनोनयननिर्वृतिमादधानम् कण्ठं च कौस्तुभमणेरधिभूषणार्थं कुर्यान्मनस्यखिललोकनमस्कृतस्य बाहुंश मन्दरगिरेः परिवर्तनेन निर्निक्तबाहुबलयानधिलोकपालान् सञ्चिन्तयेद्दशशतारम् असह्यतेजः शङ्खं च तत्करसरोरुहराजहंसम् कौमोदकीं भगवतो दयितां स्मरेत दिग्धामरातिभटशोणितकर्दमेन मालां मधुव्रतवरूथगिरोपघुष्टां चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे भृत्यानुकम्पितधियेह गृहीतमूर्तेः सञ्चिन्तयेद्भगवतो वदनारविन्दम् यद्विस्फुरन्मकरकुण्डलवल्गितेन विद्योतितामलकपोलम् उदारनासम् यच्छ्रीनिकेतमलिभिः परिसेव्यमानम् भूत्या स्वया कुटिलकुन्तलवृन्दजुष्टम् मीनद्वयाश्रयम् अधिक्षिपदब्जनेत्रम् ध्यायेन्मनोमयम् अतन्द्रित उल्लसद्भ्रू तस्यावलोकमधिकम् कृपयाति घोर तापत्रयोपशमनाय निसृष्टमक्ष्णोः स्निग्धस्मितानुगुणितम् विपुलप्रसादम् ध्यायेच्चिरम् विपुलभावनया गुहायाम् हासं हरेरवनता किल लोकतीव्र शोकाश्रुसागरविशोषणम् अत्युदारम् सम्मोहनाय रचितम् निजमाययास्य भ्रूमण्डलम् मुनिकृते मकरध्वजस्य ध्यानायनम् प्रहसितम् बहुलाधरोष्ठ भासारुणायिततनुद्विजकुन्दपङ्क्ति ध्यायेत् स्वदेहकुहरे वसितस्य विष्णोः भक्त्यार्द्रयार्पितमना न पृथग् दिदृक्षेत् एवं हरौ भगवति प्रतिलब्धभावो एवं हरौ भगवति प्रतिलब्धभावो एवं हरौ भगवति प्रतिलब्धभावो भक्त्या द्रवद्हृदय उत्पुलकः प्रमोदात् भक्त्या द्रवद्हृदय उत्पुलकः प्रमोदात् भक्त्या द्रवद्हृदय उत्पुलकः प्रमोदात् औत्कण्ठ्य बाष्पकलया मुहुः अर्ध्यमानः औत्कण्ठ्य बाष्पकलया मुहुरर्ध्यमानः औत्कण्ठ्य बाष्पकलया मुहुरर्ध्यमानः तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तम् मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तं मुक्ताश्रयं
यर्हि निर्विषयं विरक्तं निर्वाणं ऋच्छति मनः सहसा यथार्चिः निर्वाणं ऋच्छति मनः सहसा यथार्चिः निर्वाणं ऋच्छति मनः सहसा यथार्चिः आत्मानम् अत्र पुरुषो अव्यवधानम् एकम् आत्मानमत्र पुरुषो व्यवधानमेकम् आत्मानमत्र पुरुषो व्यवधानमेकम् अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः सोऽप्येतया चरमया मनसो निवृत्त्या सोऽप्येतया चरमया मनसो निवृत्त्या सोऽप्येतया चरमया मनसो निवृत्त्या तस्मिन् महिम्नि अवसितः सुखदुःखबाह्ये तस्मिन् महिम्न्यवसितः सुखदुःखबाह्ये तस्मिन् महिम्न्यवसितः सुखदुःखबाह्ये हेतुत्वम् अप्यसति कर्तरि दुःखयोर्यत् हेतुत्वमप्यसति कर्तरि दुःखयोर्यत् हेतुत्वमप्यसति कर्तरि दुःखयोर्यत् स्वात्मन् विधत्त उपलब्ध परात्मकाष्ठः स्वात्मन् विधत्त उपलब्ध परात्मकाष्ठः स्वात्मन् विधत्त उपलब्ध परात्मकाष्ठः देहं च तं न चरमः स्थितम् उत्थितं वा देहं च तं न चरमः स्थितमुत्थितं वा देहं च तं न चरमः स्थितमुत्थितं वा सिद्धो विपश्यति यतो अध्यगमत्स्वरूपम् सिद्धो विपश्यति यतोऽध्यगमत्स्वरूपम् सिद्धो विपश्यति यतोऽध्यगमत्स्वरूपम् दैवात् उपेतम् अथ दैववशात् अपेतम् दैवादुपेतम् अथ दैववशादपेतम् दैवादुपेतम् अथ दैववशात् अपेतम् वासो यथा परिकृतं मदिरामदान्धः वासो यथा परिकृतं मदिरामदान्धः वासो यथा परिकृतं मदिरामदान्धः देहोऽपि दैववशगः खलु कर्म यावत् देहोऽपि दैववशगः खलु कर्म यावत् देहोऽपि दैववशगः खलु कर्म यावत् स्वारम्भकं प्रतिसमीक्षत एव सासुः स्वारम्भकं प्रतिसमीक्षत एव सासुः स्वारम्भकं प्रतिसमीक्षत एव सासुः तं सप्रपञ्चमधिरूढसमाधियोगः तं सप्रपञ्चमधिरूढसमाधियोगः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः यथा पुत्राच्च वित्ताच्च यथा पुत्राच्च वित्ताच्च यथा पुत्राच्च वित्ताच्च पृथङ्मर्त्यः प्रतीयते पृथङ्मर्त्यः प्रतीयते पृथङ्मर्त्यः प्रतीयते अप्यात्मत्वेन अभिमतात् अप्यात्मत्वेनाभिमतात्
अप्यात्मत्वेनाभिमतात् देहादेहे पुरुषस्तथा देहादेहे पुरुषस्तथा देहादेहे पुरुषस्तथा यथोल्मुखात् विस्फुलिङ्गात् यथोल्मुखाद् विस्फुलिङ्गात् यथोल्मुखाद् विस्फुलिङ्गात् धूमात् वापि स्वसम्भवात् धूमाद्वापि स्वसम्भवात् धूमाद्वापि स्वसम्भवात् अपि आत्मत्वेन अभिमतात् अप्यात्मत्वेनाभिमतात् अप्यात्मत्वेनाभिमतात् यथा अग्निः पृथग् उल्मुखात् यथाग्निः पृथग् उल्मुखात् यथाग्निः पृथग् उल्मुखात् भूतेन्द्रिय अन्तःकरणात् भूतेन्द्रियान्तःकरणात् भूतेन्द्रियान्तःकरणात् प्रधानात् जीवसंज्ञितात् प्रधानात् जीवसंज्ञितात् प्रधानात् जीवसंज्ञितात् आत्मा तथा पृथग् द्रष्टा आत्मा तथा पृथग् द्रष्टा आत्मा तथा पृथग् द्रष्टा भगवान् ब्रह्म संज्ञितः भगवान् ब्रह्म संज्ञितः भगवान् ब्रह्म संज्ञितः सर्वभूतेषु चात्मानं सर्वभूतेषु चात्मानं सर्वभूतेषु चात्मानं सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि चात्मनि ईक्षेत अनन्यभावेन ईक्षेतानन्यभावेन ईक्षेतानन्यभावेन भूतेषु इव तदात्मताम् भूतेष्विव तदात्मताम् भूतेष्विव तदात्मताम् स्वयोनिषु यथा ज्योतिः स्वयोनिषु यथा ज्योतिः स्वयोनिषु यथा ज्योतिः एकं नाना प्रतीयते एकं नाना प्रतीयते एकं नाना प्रतीयते योनीनां गुणवैषम्यात् योनीनां गुणवैषम्यात् योनीनां गुणवैषम्यात् तथा आत्मा प्रकृतौ स्थितः तथात्मा प्रकृतौ स्थितः तथात्मा प्रकृतौ स्थितः तस्माद् इमां स्वां प्रकृतिं तस्माद् इमां स्वां प्रकृतिं तस्मादिमां स्वां प्रकृतिं दैवीं सदसदात्मिकां दैवीं सदसदात्मिकां दैवीं सदसदात्मिकां दुर्विभाव्यां पराभाव्य दुर्विभाव्यां पराभाव्य दुर्विभाव्यां पराभाव्य स्वरूपेण अवतिष्ठते स्वरूपेणावतिष्ठते स्वरूपेणावतिष्ठते 34வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் from the 34th श्लोका एवं हरौ भगवति प्रतिलब्धभावो भक्त्या द्रवद्हृदय उत्पुलकः प्रमोदात् औत्कण्ठ्यबाष्पकलया मुहुरर्ध्यमानः तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तं निर्वाणं ऋच्छति मनः सहसा यथार्चिः आत्मानमत्र पुरुषो व्यवधानमेकम् अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः सोऽप्येतया चरमया मनसो निवृत्त्या तस्मिन् महिम्न्यवसितः सुखदुःखबाह्ये
हेतुत्वमप्यसति कर्तरि दुःखयोर्यत् स्वात्मन् विधत्त उपलब्धपरात्मकाष्ठः देहं च तं न चरमः स्थितमुत्थितं वा सिद्धो विपश्यति यतोऽध्यगमत्स्वरूपम् दैवादुपेतम् अथ दैववशादपेतम् वासो यथा परिकृतम् मदिरामदान्धः देहोऽपि दैववशगः खलु कर्म यावत् स्वारम्भकम् प्रति समीक्षत एव सासुः तं सप्रपञ्चमधिरूढसमाधियोगः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः यथा पुत्राच्च वित्ताच्च पृथङ्मर्त्यः प्रतीयते अप्यात्मत्वेनाभिमताद् देहादेहे पुरुषस्तथा यथोन्मुखात् विस्फुलिङ्गात् धूमाद्वापि स्वसम्भवात् अप्यात्मत्वेनाभिमतात् यथाग्निः पृथगुल्मुखात् भूतेन्द्रियान्तःकरणात् प्रधानाज्जीवसंगितात् आत्मा तथा पृथग्द्रष्टा भगवान् ब्रह्मसंगितः सर्वभूतेषु चात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षेतानन्यभावेन भूतेष्विव तदात्मताम् स्वयोनिषु यथा ज्योतिः एकं नाना प्रतीयते योनीनां गुणवैषम्यात् तथात्मा प्रकृतौ स्थितः तस्मादिमां स्वां प्रकृतिं दैवीं सदसदात्मिकां दुर्विभाव्यां पराभाव्य स्वरूपेणावतिष्ठते श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் பூர்வி கல்யாணி. நம்ம அடுத்த செஷன்ல 29வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the third skanda, we have started learning the 28th chapter. The previous session, we saw the first half of the 28th chapter, wherein Kapila Bhagavan started describing the 7th step of the Ashtanga Yoga, which is Dhyana. Now, further in this chapter, he describes in detail how to meditate on every limb of Bhagavan. So, there are two famous procedures for meditation upon Bhagavan's form, which is Padadi Kesha, that is from his holy foot to the head, and the next one is Keshadi Pada, that is from his head to the feet. So, here Kapila Bhagavan describes the Padadi Kesha Dhyana of Bhagavan very, very beautifully, and he begins with Bhagavan's holy lotus feet. He says, Sanchintayed Bhagavataha Charanara Vindam. He says a devotee must first meditate upon the lotus-like feet of Bhagavan. And how are the feet of Bhagavan? He says, Vajrankusha Dhvaja Saroruha Lanchanadhyam. It has the holy marks of Vajra, the mace, Ankusha, the gourd, Dhvaja, the flag, Saroruha, the lotus, and so on. And so it has prominent nails which are so reddish in color that the luster of these reddish nails are capable of destroying the intent darkness in the devotee's heart, which is nothing other than ignorance. And so one must meditate for a long time on these holy feet of Bhagavan. And then he says, the waters that emerge from this holy feet are nothing else other than the river Ganges, and Paramashiva became Shiva indeed only because he held these waters on his head with so much of devotion. He says, Shivaha Shivo Bhut. The very word Shiva means auspiciousness, and so Paramashiva himself became very auspicious because he bore the waters from Bhagavan's feet on his head, and he became very ecstatic after having borne the Ganges on his head. And then he also says that Bhagavan's feet are such that
they are like a thunderbolt which shatter the mountain of sins in the heart of the devotee. And then after that he says the devotee must meditate upon Bhagavan's knees, that is Janudvayam, he says. He says Jalajalochanaya Jananya Samlalitam. They are being fondled by goddess Lakshmi, who is lotus-eyed, and she is the mother of even Brahma and all the other gods, and she places Bhagavan's knees on her lap and she caresses them with her hands which are like sprouts, he says. Kara Pallava Rochisha Yat. And then next the devotee must start meditating upon Bhagavan's thighs, Uru, he says. And these thighs of Bhagavan are such that they shine over the shoulders of Garuda, and they have the lustre of the flower called Atasika. He says Atasika Kusumava Bhasau, and which is called the linseed flower, and they also have extreme energy. He says Ojo Nidhi. And then the devotee must next meditate upon Bhagavan's hips, he says. The hips are such that they are being covered by the beautiful yellow garment, Pitambara, and it also has a beautiful girdle that circles the hip, and so one must meditate upon Bhagavan's hips, he says. And then next the devotee must move on to meditate upon Bhagavan's navel. He says, Nabhi Hradam Bhuvana Kosha Guhodarastham. The navel of Bhagavan is like a pool, he says, and in the stomach of Bhagavan, which contains all the worlds, this navel is like a pool, and it is from this navel that the lotus that contains all the worlds had sprung, isn't it? And it is this lotus which is also the abode of Lord Brahma himself, and so one must meditate upon the navel of Bhagavan, he says. And then the devotee must meditate and fix his mind upon Bhagavan's nipples, he says, in his chest. And these nipples of Bhagavan are like the emerald stones, he says. Harinmani Vrishas Thanayoho, he says. And since Bhagavan is wearing lot of pearl necklaces in his chest, the lustre, the white lustre from these necklaces makes his nipples look so white, he says. And then the devotee must meditate upon Bhagavan's Vakshasthala, or the vast chest, which is the abode of goddess Lakshmi, and which gives great delight to the mind and eyes of the devotee who meditates upon it. And then the devotee must meditate upon the neck of Bhagavan. Then Bhagavan's neck is so beautiful that he says Bhagavan usually wears the Kaustuba gem in his neck only as an ornament. But what happens is the neck is so beautiful that the neck becomes the ornament for the Kaustuba gem, he says. And then the devotee must focus his thoughts on the four arms of Bhagavan. The four arms of Bhagavan are the abode of all the Lokapalas, the guardians of all the spheres, and Bhagavan is wearing lot of bracelets and armlets in his arms. And when Bhagavan did the Amrita Mathana, that is when he churned the Mandara mountain in the milky ocean in order to get the Amrita for all the Devas and the Asuras, what happened when he churned the Mandara mountain? What happened was these armlets and bracelets, they braced against each other and they got so polished and they shone very brightly, he says. And so one must meditate upon Bhagavan's four arms. And then the devotee must contemplate upon Bhagavan's Sudarshana Chakra, his discus. He says Dasha Shataram, which has 1,000 spokes, and Asahya Tejaha, which has such overpowering radiance and brilliance, he says. And then upon Bhagavan's conch, which is so beautiful and white to look at, he says Kara Saroruha Raja Hamsam. It is like a white swan that plays in the lotus-like hands of Bhagavan. And then the devotee must fix his mind on Bhagavan's beloved mace, Kaumodakim Daitam, he says. Bhagavan's mace is called as Kaumodaki, and it is very, very dear to Bhagavan, and it is smeared with the blood of all the enemy warriors. So one must meditate upon Bhagavan's mace, he says. And then on Bhagavan's Vanamala, the garland which is made of the various kinds of flowers and which is hovered around by the humming bees. So one must meditate upon that, he says. And then also upon the Kaustuba gem that Bhagavan wears in his neck. This Kaustuba gem is said to be the representation of all the jivas, the jiva tattva, Chaitasya tattvam, he says. And then the devotee must meditate upon the smiling lotus face of Bhagavan, Vadanara Vindam. And here he says Bhagavan is such that
he takes various forms out of extreme compassion for his devotees. Bhrityanu kampita dhiya iha grihita murtehe. And so one must meditate upon Bhagavan's lotus-like face, which has a prominent nose and also which has shiny cheeks, because the Makara Kundalas that Bhagavan is wearing, they are so shiny, and when they oscillate, they reflect in the clear cheeks of Bhagavan, making it look so shiny and beautiful. And further, he describes Bhagavan's beautiful face. He says there are curly dark locks of hair all around Bhagavan's face, and Bhagavan's face is so reddish like a lotus, and so it is putting to shame even the beauty of a lotus flower which has these dark bees humming over it, he says. And so with an alert mind, the Bhakta must meditate upon Bhagavan's lotus-like face, which are adorned with the Makara Kundalas. And then with a very devoted mind and with great love, he must contemplate for a long time in the cavity of his heart upon Bhagavan's glances. Tasya avalokam, he says. These glances of Bhagavan are so compassionate, and they are capable of destroying the three types of agonies. Tapatraya upashamanaya nisrishtam, he says. The Adhyatmika, the Adi Bhautika, and the Adi Daivika. So they are capable of destroying these three tapas. So one must meditate upon these glances of Bhagavan, which is accompanied with his smile and also with his abundant grace, he says. And then he must meditate upon Bhagavan's benevolent smile. Hasam Harehe, he says. And Bhagavan's smile is such that, he says, Shokashru Sagara Vishoshanam. It is capable of drying up this huge ocean of agony and despair of the devotee. Because whenever Bhagavan smiles at somebody, immediately all his agonies are wiped away, and so he must meditate upon Bhagavan's beautiful smile, and then also upon Bhagavan's eyebrows, which are so beautiful that they are capable of captivating and enchanting even Manmata, he says. Manmata, usually what he does is, he captivates all these hermits in the ashramas, and so in order to save all these hermits and rishis, what Bhagavan does is, he enchants Manmata himself with his eyebrows, he says. And finally, a devotee must meditate upon Bhagavan's laughter. So previously he had told about the meditation upon Bhagavan's beautiful smile, which is Mandahasa. Now he must meditate upon Bhagavan's laughter accompanied with his beautiful row of teeth. And so he describes that beautiful smile. He says, Bhagavan's lips are so reddish, and when he smiles, his teeth, which are so sukshma, that is, his teeth are so thin and beautiful, and the lustre of his reddish lips makes his lips also look very reddish. And so one must meditate upon Bhagavan's beautiful laughter, he says. And it is so easy to meditate upon Bhagavan's laughter because it is so captivating and so beautiful. So one must fix his mind completely on that laughter, and he must not at all desire to see anything else in this world, he says. Na pritak didrikshet, because it is so full of beauty. And so in this manner, when the devotee follows this course of meditation, what happens is the devotee's heart starts melting with devotion, tears of joy flow from his eyes, there is horripilation all over his body, and the devotee experiences ecstatic bliss and great peace, he says. And slowly what happens, just as how a fisherman uses a hook to catch a fish and later he slowly withdraws that hook also, so also this sadhaka, he starts meditating upon Bhagavan with his mind, and slowly now he withdraws his mind also into himself. He also gives another example to say how the mind stops thinking of anything else as soon as he starts meditating upon Bhagavan. He says, when a lamp is slowly put off, when the oil starts burning, and when the oil is empty, what happens? The flame is put off, isn't it? So also, when the mind is slowly weaned from all the gunas of Prakriti and all the external objects, the mind slowly starts dissolving, and finally it sees nothing else other than Atman everywhere, and it stops thinking any other thoughts, he says. And now through the practice of such yoga, the mind gets totally dissolved, and the devotee or the sadhaka, he experiences supreme bliss by being established in his own supreme self, which transcends both joy and sorrow. And he realizes that all the pleasure and pain that he had experienced in his life was only because of his ego, because of ignorance. And now he goes on to describe the supreme state of such a self-realized soul.
He says just as a man who is extremely intoxicated by liquor, he doesn't even realize if the cloth is there on his body or not. So also this self-realized jnani, he doesn't even realize whether his body is in this place or it has moved to another place by the will of providence. And so he doesn't even recognize the movement of his body or whatever happens to his body, because he has totally lost all attachment for his body. And the body also, it survives as long as the prarabdha karma which had given the birth to this body exists. So as long as the prarabdha is there, his body keeps moving here and there and it also survives. But the jnani who is established in samadhi and has reached the perfection of yoga, he doesn't have any attachment at all to this body or anything that is connected with the body also, like his wife, his children, or the house or wealth or anything. And just as a person who is awake has no attachment to the body he saw in his dream, isn't it? So also this jnani, he has no attachment to his body at all. Just as a person who is very sane and has discrimination knows that he is different from his son, his possessions and all that, so also a jnani is very clear that he, the self, is different from the body, the senses and all other things. And so now Kapila Bhagavan concludes by telling, so a person must always see the self in everything and everything else in the self, because it is the self alone that exists. Though fire is only one, in all the different pieces of wood of different shapes, the fire assumes various forms, isn't it? So also the only self that exists, it appears in so many diverse forms in the various material bodies of all the jivas, and it also appears according to each person's characteristics, but the Atman is only one. And so one must always meditate upon that self, and through this he is able to conquer Prakriti, which is so difficult to comprehend and always puts the jiva into bondage. And with this ends the 28th chapter. So let us meet in the next session while we learn the 29th chapter. Radhe Radhe.